வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன் லோக்சபாவின் சபாநாயகரை எவ்வாறு பதவியில் இருந்து நீக்க முடியும்? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: லோக்சபாவின் பெரும்பான்மை உறுப்பினர்களின் தீர்மானம். ஆப்ஷன் பி, குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் சி, குற்றவியல் விசாரணை. ஆப்ஷன் டி, ராஜ்யசபா தலைவர். கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். பதவிக்காலம் முடிவதற்கு முன் லோக்சபாவின் சபாநாயகரை எவ்வாறு பதவியிலிருந்து நீக்க முடியும்? கேள்விக்கான சரியான பதில், லோக்சபாவின் பெரும்பான்மை உறுப்பினர்களின் தீர்மானம். இரண்டாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியின் கீழ் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ, கட்டாய கல்வி திட்டம். ஆப்ஷன் சி, அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள். ஆப்ஷன் டி, அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியின் கீழ் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது? கேள்விக்கான சரியான பதில், அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள். மூன்றாவது கேள்வி, இந்திய பாராளுமன்றத்தில் உள்ளடக்கம் எவை? கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம். மூன்றாவது கேள்வி, இந்திய பாராளுமன்றத்தில் உள்ளடக்கம் எவை? ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை. ஆப்ஷன் பி, மக்களவை, மாநிலங்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்கள். ஆப்ஷன் சி, மக்களவை மட்டும். ஆப்ஷன் டி, மக்களவை மற்றும் மாநிலங்களவை. இந்திய பாராளுமன்றத்தின் உள்ளடக்கம் எவை? கேள்விக்கான சரியான பதில், குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை. நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். ஜனாதிபதியை எவ்வாறு பதவியிலிருந்து நீக்க முடியும்? நான்காவது கேள்வி, ஜனாதிபதியை எவ்வாறு பதவியிலிருந்து நீக்க முடியும்? ஆப்ஷன் ஏ, திரும்ப அழைத்ததன் மூலம். ஆப்ஷன் பி, குடியரசுத் தலைவர் மூலம். ஆப்ஷன் சி, குற்றவியல் விசாரணை மூலம். ஆப்ஷன் டி, நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம். ஜனாதிபதியை எவ்வாறு பதவியில் இருந்து நீக்க முடியும்? கேள்விக்கான சரியான பதில், குற்றவியல் விசாரணை மூலம். அடுத்த கேள்வி, ஐந்தாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். வரவு செலவு திட்டம் என்பது யாது? வரவு செலவு திட்டம் என்பது யாது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, ஆண்டின் வருமானத்தின் நிதிநிலை அறிக்கை. ஆப்ஷன் பி, வரி விதிப்பு நடவடிக்கை. ஆப்ஷன் சி, வரவு செலவின் வருடாந்திர நிதிநிலை அறிக்கை. ஆப்ஷன் டி, பண மசோதா. வரவு செலவு திட்டம் என்பது யாது? கேள்விக்கான சரியான பதில், வரவு செலவில் வருடாந்திர நிதிநிலை அறிக்கை. ஆறாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். எந்த காரணத்திற்காக சர்க்காரியா கமிஷன் நியமனம் செய்யப்பட்டது? எந்த காரணத்திற்காக சர்க்காரியா கமிஷன் நியமனம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ, அரசியல்வாதி குற்றவாளி தொடர்பை ஆராய. ஆப்ஷன் பி, காவிரி நிதிநீர் பிரச்சனையை தீர்க்க. ஆப்ஷன் சி, பஞ்சாப் பிரச்சனைக்கு தீர்வு காண. ஆப்ஷன் டி, மத்திய மாநில அரசு உறவு முறையை ஆராய்ச்சி செய்ய. எந்த காரணத்திற்காக சர்க்காரியா கமிஷன் நியமனம் செய்யப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில், பஞ்சாப் பிரச்சனைக்கு தீர்வு காண. அடுத்த கேள்வி, ஏழாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? கேள்விய திரும்ப பார்க்கலாம். எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ, இரண்டாம் புலிகேசி.
ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் சி கிருஷ்ணதேவராயர், ஆப்ஷன் டி ராஷ்டிரகூட மன்னர் கிருஷ்ணா. எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ராஷ்டிரகூட மன்னர் கிருஷ்ணா. இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். முகலாய பேரரசின் கடைசி மன்னர் யார்? இன்னைக்கான கடைசி கேள்வி 8வது கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம். முகலாய பேரரசின் கடைசி மன்னர் யார்? ஆப்ஷன் ஏ அவுரங்கசீப், ஆப்ஷன் பி ஷெர்ஷா, ஆப்ஷன் சி ஜஹாங்கீர், ஆப்ஷன் டி பகதூர் ஷா ஜவார். முகலாய பேரரசின் கடைசி மன்னர் யார்? இந்த கேள்விக்கான சரியான பதில் பகதூர் ஷா ஜவார்.